வணக்கம். ஸ்கை மிராக்கல். இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா சகாதேவர் வழிபட்ட இடம் என்று கூறுகிறார். 12,000 அடி ஹைட்டில் இந்த கோயில் இருக்குது. வாசர் முனிவர் தவம் செய்த இடம். பஞ்ச பாண்டவர்கள் சிவனை நோக்கி தேடின்னு வந்தாங்க. தேடின்னு வரும்போது பார்த்திங்கன்னா சிவனை பார்க்க முடியல. ஆனால் சிவனோட கைகள் இந்த இடத்துல பார்த்த என்று சொல்கிற வரலாறு இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா உலகத்திலே மிக உயரமான கோவில் எதுன்னா துங்கநாத். இவரை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆகாசத்தை குறிக்கிறது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லோரும் இப்போ பூஜையெல்லாம் பண்ண மாட்டாங்க. மக்கு மாத் என்ன ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து அங்கேருந்து பிராமணர்கள் அவங்க வந்து தான் இங்கே பூஜையே பண்ணுவாங்க. மற்றபடி யாருக்கும் இங்கே இருக்கிறவங்க விட மாட்டாங்க. அதில் இந்த மலையில் பார்த்திங்கன்னா எல்லா இடம் நம்ம ராமரோட கால் பாதம் பதிஞ்சிருக்குது எல்லா இடமும். அது இல்லாத நம்ம ராவணன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ராவணன் இந்த மலையில் பார்த்திங்கன்னா சிவனுக்காக தவம் இருந்து அதேமாரி நம்ம பாதமும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பட்டதால் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம். கடவுள் வந்த வழியில் நம்மளோட பாதமும் பட்டது அப்படின்ட்டு ஆத்ம திருப்தியோடு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கணபதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்வதி தேவி, அது இல்லாத நல்லா குட்டி குட்டி சாமி, நிறைய சாமி இருக்கிறாங்க. எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த இறைவனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஸோ என்னோட மூலியம் உங்களுக்கு நான் பார்த்திங்கன்னா நான் போகிற கோயில் என்ன நான் காட்ட முடியும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டும். அது இல்லாத உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த மலையை பார்த்திங்கன்னா சிவனே உட்கார்ந்து நிற்கிற மாதிரி பார்த்திங்கன்னா மலை அவ்வளோ ஒரு அந்த வடிவம் அப்படியே உங்களுக்கு பார்த்தா அந்த ஷேப் அப்படியே கிடைக்கும். ஸோ இங்கே என்ன பார்த்திங்கன்னா ஸ்ரீராமர், ஆஞ்சநேயர், சிவன், பார்வதி பார்த்திங்கன்னா நிறைய முனி ரிஷிகள் நிறைய பேர் இந்த இடத்துல தவம் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்கை மிராக்கல்.